Hi friends, welcome to Indraya Virunthu. இன்னைக்கு நம்ம வீடியோல வட்டையப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முதல்ல பார்க்கறவங்க Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வட்டையப்பம் செய்யறதுக்கு முதல்ல பச்சரிசியை ஊற வைக்கணும். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு வந்திருக்கேன். இப்போ ஊற வச்சிடலாம். மூணு மணி நேரம் ஊறட்டும். அரை முடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் பால் எடுக்கும்போது கொஞ்சம் இளம் தேங்காய் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அரிசி 3 மணி நேரம் ஊறிடுச்சு. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போது 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். சர்க்கரை அரை டம்ளர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா 3/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. இப்போ வடித்த சாதம் அரை டம்ளர். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். தேங்காய் பால் ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம். இப்போ தேங்காய் பால் நான் 1 டம்ளர் கரெக்டாக வர்ற மாதிரி 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். அதை மட்டும் வச்சு அரைச்சி எடுத்தால் போதும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டில் தான் ஈஸ்ட்டு சேர்த்தணும். ஈஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஊற்றி வைக்கிறது ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றணும். அது பொங்கி வரும். இந்த 1 டம்ளர் தேங்காய் பால் எனக்கு கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் போல் மிச்சம் இருக்குது. நான் மிக்ஸி ஜாரில் ஊற்றி கழுவி அதோட ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கலக்கி காமிக்கிறேன். ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பையும் கெட்டியாக இல்லாமல் இருக்கணும். கெட்டியாக இருந்தால் ஒட்டிட்டு வராது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது மூடி வச்சிடலாம். 4 மணி நேரம் ஆகட்டும். நல்லா பொங்கி வரும். பாருங்கள், 4 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்படி நல்லா மேலே வரைக்கும் பொங்கி வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கிட்டு ஒரு சாப்பிட்ற தட்டு எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் எண்ணெயை நல்லா தடவி வச்சுருக்கேன். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் அதில் சேர்த்திடுறேன். ஒரு இட்லி தட்டில் வேக விட்டுடலாம். பாருங்கள், இட்லி பாத்திரம் தண்ணி கொதிச்சிருச்சு. ஒரு வளையம் போட்டுட்டு அதில் இந்த தட்டை மேலே தூக்கி வச்சிடலாம். இது ஒரு 20 நிமிஷம் வேகணும். இப்போ நல்லா வெந்துடும். மூடி வச்சுட்டு 20 நிமிஷம் வேக விடலாம். பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு டூத் பிக் எடுத்து குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். பாருங்கள், ஆறிடுச்சு. அதோட ஓரத்தை எல்லாத்தையும் ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டில் கவுத்தி எடுத்துடலாம். வட்டையப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும்.
பாருங்கள் கவுத்தி எடுத்துட்டேன். இப்போ திருப்பி போட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி அழகாக எடுத்து சாப்பிட்லாம்.